ஹலோ மக்களே, நுங்கு வெட்ட போகிறோம். பனை நுங்கு பாருங்க. இதில் தான் ஏற போகிறாரு. மேலே இருக்குதா நுங்கு தெரியுதுங்களா? ஜூம் எப்படி பண்ணுறது? ஜூம் பண்ண தெரியுமா அவங்க? அப்படிதான் ஏற போகிறாரு. அவர் தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரு அண்டு வில்லேஜ் மீனவன், தருமபுரி மீனவன். அவர் தான் ஏசியில் தான் ஒர்க் பண்ணுறாரு. இருந்தாலும் இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இந்த வேலையும் செய்கிறாரு. அப்படியா? ஏசினா ஏசி ரூமில் என்ன வேலை செய்வா? மேலே உட்காந்துங்கிறது. சரி, அது கையில் வச்சுருக்குது. என்ன அது? இது கயிறு. அது என்னத்துக்கு? கால் கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும், அதுக்கு தான். ஓ ஏசியில் வேலை செய்யறதுனால நைஸ் ஆயிடுச்சா? கால் ரொம்ப நைஸாக இருக்குது. அப்புறம் மரம் ஏறியா இல்லை? யார் தெரியுமா? யார் தெரியும்? எதுவும் அரை குறையமாக தெரியும். யாரும் பாருங்க. மரம்பா, இது வந்து ரொம்ப டேஞ்சரானது. ரைட்டா? கீழே பாரு, கீழே பாருங்க மக்களே, எல்லாம் கல். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறு தண்ணி. வேற பாருங்க. கப்புளி பண்ணி விட்டுருக்கீங்களா? தெரியுதப்பா, அதான் மேயுதப்பா, பார்த்தேன் நான் தான். எடுத்துனா சொல்லு, எல்லாம் வழியா அதுவும் பார்த்துன்னு போயிடலாமா? ஏப்பாங்க ஏறாது பாருங்க. எங்கப்பா தெரியமாட்டுக்கு பங்க. முட்டாருங்க, ஏறாருங்க. இன்னும் ஓடுதுப்பா வக்கி. இது வவ்வால் ஓடுது. எந்த கொலையும் இல்லையா? அப்படின்னா வெட்டி இறக்கலாம். எல்லாம் வெட்டி விட அங்கே அனுப்பிடலாம் பார்சல். அங்கே பாரு, தலைமாலே போட்டு அங்கே பாரு. அங்கே அடியில் பாரு எவ்வளோ கூட்டம் மீன். அங்கே வேரில் பாரு, அடியில் தேர்தா மீன். அங்கே பாரு ஒரு 100 மீனுக்கும். 100 மீனுக்கும் பங்க. தெரியுதா இல்லையாப்பா? அங்கே வேரில் பாருப்பா. அதா அங்கே அந்த கல்லுக்கிற இடத்துல பாருப்பா, 100 மீனுக்கும்பா ஒரு இடத்துல. அங்கே பாரு 100 மீனுக்கும்பா. அப்புறம் அங்கே பாருதா, அந்த பக்கம் பாரு, அந்த கல்லானதா அங்கே ஒரு 100 மீனுக்கும். கூட்டம் கூட்டமாக மீன் மழை இருக்குது. ஆனால் முள்ள போய் தண்ணியில் போச்சு. தண்ணிக்கு போச்சு. தண்ணியிலலாம் போய் மிதக்குது. இந்த ஆட்டு தலைமாலை போட்டாதுப்பா சாமி, கை பிடிச்சி போடுறேன்ட்டு போட்டேன். உள்ளாதான் இறங்க மாட்டேங்குது. தண்ணியில் மிதக்கின்னு போயிட போகுது. மக்களே தண்ணியிலே வெட்டி போடுறாருங்க. அவரை ஏற விட்டுன்னு கோவ மாட்டேங்குதுங்க. பாருங்க மரம் அவரை ஏற விட்டோம் அப்படின்ட்டு கோவ மாட்டேங்குதுங்க. வர வரதுக்கு சாப்பிடுவோம். தண்ணியில் அடிச்சுட்டே போவோமே, போய் எடுத்து போட்டுடலாமா? தண்ணியில் போதப்பா அடிச்சுனா. அந்த கொலை போகுது நேரம். தண்ணி போகுதுல்ல, அந்த தண்ணி போகிற வாட்டத்துக்கு போகுது. பங்க எங்க இதுக்கு ஒரு பஸ் கூட தெரியலையா பங்க? ஆள் இதுக்கு ஒரு பஸ் கொடுப்பா போட்டோவுக்கு. தெரியலப்பா, ஆளே தெரியல. நீ வவ்வால் இல்ல. இரு வெட்டாத, அடியில் இருக்கிறாரு. காட்டா கையை காட்டப்பா. லைட்டு மட்டை சந்தில் தெரிறா. வெட்டுறா பாருங்க மக்களே. அதான் அதோ பாரு, மேலே உட்காந்து வெட்டாருங்களா நுங்க. மேலே உட்காந்துக்கிறா பாருங்க. அவள் தானா கொனையில் உட்காந்துக்கிறா பாருங்க. அவர் தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்க. அவர் தான் தருமபுரி மீனவன். இப்போ நுங்கு வேணா அது ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேங்க. அவன் ஒரு வேலை செய்கிற ஆஃபீஸை காட்டுறேங்க ஒரு நாள். இதில் போடுறேங்க ஒரு நாளைக்கு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் மலை ஏறாரு மீன் பிடிக்கிறாருன்ட்டு. இல்லை மக்களே, அவர் வந்து அப்படி தான் சொல்லுவார். அவர் ஆஃபீஸை ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேங்க.
அப்போ தான் நம்புவீங்க. என்னடா இவன் சட்டியோட சுற்றுறான், இவன் எங்கே சாப்பிட்டு செஞ்சுன்னு நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க. அதனால் அவர் அப்படியே அந்த ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேங்க. ஓகேங்களா? அவர் வந்து இது பிடிச்சி செய்கிறாருங்க இந்த வேலை. மீன் பிடிக்கிறது, நுங்கு வெட்டுறது, இந்த இயற்கையாக வந்து கிடைக்கிறதெல்லாம் அவர் பிடிச்சி வந்து அனுபவிக்கிறாரு. பாருங்க, அவர் வந்து சாப்பிட்டு எஞ்சின்னு நான் வீடியோ எடுத்து அவருக்கு தெரியாதே உங்களுக்கு போடுறேங்க. இருங்க, ஆஃபீஸில் எடுத்து போடுறேங்க. அது நமக்கு தெரியாதுங்க, அவர் தாங்க பண்ணுவார் எல்லாமே. வீடியோலாம் எல்லாமே கட் பண்ணி கரெக்ட் பண்ணி போடுறது அவர் தான். எப்படியும் கண்டுபிடிச்சிடுவார். எப்படி போங்க, பார்த்து 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 பத்திரம். பத்திரம் இறங்குறாரு பாருங்க. சாஃப்ட்வேரில் வேலை செஞ்சாலும் இங்கே சாப்பிட்டு போய் தானே வேலை செய்யணும். ஏப்பா சீமான் பேசுகிற மாதிரி நீ சாஃப்ட்வேரில் வேலை செய்ய, நீ ஃப்ளைட்டில் போ, கீழே மண்ணில் வேலை எடுத்தே சாப்பிட்டு தானே போகணும். ஆமாப்பா, நீ எடுத்துன்னு வர சொல்லப்பா, எடுத்துன்னு வர சொல்லப்பா, உங்கள் பையனை எடுத்துன்னு வர சொல்லப்பா. சரி, இப்போ என்ன கட் பண்ணிடுதா வீடியோ? இல்லை வெட்டி சாப்பிட்றதா? இது என்னப்பா காலம் மக்களே? இது என்ன காலம்னு தெரியல மக்களே. பாருங்க, காலம் மரக்காலம். இது சாப்பிட்ற காலம் இல்லையா? இது சாப்பிட்ற காலம் இல்லை மக்களே. மலைக்கு பாருங்கள் எவ்வளோ அருமையாக அழகாக இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குங்களா? எல்லாம் மேலே தூக்கி போடுறேன். ஃபோன் பண்ணி எடுத்தீங்களா? ஃபோன் எடுக்கலையா? ஃபோனு வண்டியில் போகிறாங்க, எடுக்க மாட்டாங்க. சரி, அப்படின்னா ஒரு சாக்கில் நல்ல காயை மட்டும் அந்த ஒடியாத காயை போட்டு அடிச்சு விடுங்க. போட்டோம். இங்கே வந்தால் வெளிச்சம் கம்மியாக தெரியுது போங்க மக்களே. இந்த கத்தியில் தான் வெட்டினாரு மக்களே. இது வெட்டி இந்த காலம் தான் போய் வெட்டினா கரெக்டாக தாங்குதா? மக்கள் அதாவது சாப்பிட்றாரு. சொல்லுப்பா, எப்படி டேஸ்ட்டா? வேறு லெவலா? எல்லாருக்குமே தெரியும் உங்கன்னா எப்படின்னு. அப்படிலாம் தெரியாது. இதுதாங்க சாப்பிட்டு ஏசியில் வேலை செய்யறது. ஏசினா அவருக்கு இந்த மாதிரி இயற்கையை அனுபவிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசினா அதனால பார்த்தீங்கன்னா சண்டே ஆனால் இந்த மாதிரி மீன் பிடிச்சி செஞ்சு சாப்பிட்றது, நுங்கு வெட்டுறது. ஆனால் ஒரு நாளைக்கு அவர் ஆஃபீஸை எடுத்து உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேங்க. அப்போ தான் நம்புவீங்க. இந்த டாடியோட இருக்கிறேன். இவங்களாம் சாப்பிட்டு சொன்னால் நம்புவாங்களா? சாப்பிட்டு ஃபஸ்ட்டு எப்படிங்கண்ணா இந்த சொக்காய் இப்போதான் வந்து பார்த்து போட்டு போங்களா? இவ்வளோலானே இந்த பார்த்தா போட்டு போவாங்களா? கரெக்டா? ஆமாம், நீ காட்டு வாசியா? தெரியும்பா, நீ காட்டு வாசியா? ஆமாப்பா. டாடி பார்த்தா டாடி பாரு வீடியோ எடுத்து போடுற மக்கள் ஒரு நாளைக்கு அது ஆஃபீஸர் அவங்க தான் சொல்கிறாங்க, நீங்கள் நம்புறீங்க.